ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் கண்ணுக்கு புலனாகாத வாழ்க்கையின் ஆதார அமைப்பு என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். நமது வாழ்க்கையில் ஸ்தூல அளவில் ஒவ்வொரு அடியும் கண்ணுக்கு புலனாகாத ஆதார அமைப்பின் அடிப்படையில் உள்ளது. அன்பு, அமைதி, ஆனந்தம் முதலியவை இல்லாத வாழ்க்கையை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? இவை ஆத்மாவின் அடிப்படை ஆன்மீக குணங்கள். முன்னொரு காலத்தில் ஒரு சிறிய ராஜ்யத்தின் அரசனிடம் உங்கள் ராஜ்யம் எவ்வளவு நிறைவடைந்துள்ளது என்று கேட்கப்பட்டது. அவர் வாழ்க்கையின் பல அம்சங்களை நினைவு கூர்ந்தார். ஆரோக்கியம், செல்வம், உறவுகள், நடிப்பின் பாகம் முதலியவற்றில் எவ்வளவு நிறைவுடன் இருக்கிறார்கள் என்று நினைத்து பார்த்தார். உங்கள் ராஜ்யம் எவ்வளவு ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கிறது என்று கேட்கப்பட்டது. அவர் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனை செய்து ராஜ்யத்தின் மக்களிடம் உள்ள நோயின் அளவை பார்த்து அனைவரும் ஆரோக்கியமாக இல்லை என்று மறுமொழி கூறினார். பிறகு அவர் பொருளாதார நலத்தை பற்றி யோசித்து ராஜ்யத்தில் சிறிது ஏழ்மை இருக்கிறது என்று கூறினார். உறவுகள் மற்றும் ஏற்றிருக்கும் பொறுப்புகளை பற்றி சிந்தனை செய்து உறவுகளில் கவலையும் செய்யும் காரியங்களில் அதிருப்தியும் இருப்பதை உணர்ந்தார். அரசர் அனைத்து விதமான ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியில் நிறைந்ததாக ராஜ்யத்தை உருவாக்குவது கடினமான காரியம் என்பதை உணர்ந்தார். எதிலிருந்து அந்த காரியத்தை ஆரம்பிப்பது என்பதும் தெரியவில்லை. அந்த அரசர் மற்றும் அவருடைய ராஜ்யத்தைப் போல ஆரோக்கியம், செல்வம், உறவுகள், ஏற்றிருக்கும் நடிப்பு அனைத்தும் இவ்வுலகில் ஸ்தூல அம்சங்களாக இருக்கின்றன. ஆனால் அவை ஒவ்வொன்றையும் நேர்மறையாகவும் தடைகளற்றதாகவும் ஆக்குவதற்கு நாம் கண்ணுக்கு புலனாகாத ஆன்மீக ஆதார அமைப்பாகிய அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சியில் கவனம் வைக்க வேண்டும். நாம் அனைவரும் நம்மை நேர்மையானவராகவும் பலசாலியாகவும் ஆக்கிக்கொள்ள இந்த 3 குணங்களை நிறைத்து கொள்ள வேண்டும். பிறகு வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் வெற்றி நிறையும். மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கின்றது. மேலும் மன நிறைவு ஸ்தூல செல்வத்தை ஈர்க்கும் என்பதை நாம் அறிந்துள்ளோம். மேலும் மனதின் நல்ல நிலை உறவுகளை அழகானதாக ஆக்குகிறது. மனதின் ஒருநிலைப்பாடும் தெளிவும் நமது நடிப்பின் பாகங்களை பிரச்சனையற்றதாக செய்கிறது. ஓம் சாந்தி.